even number. So இந்த வீடியோல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா even numbers ஓட definition, examples, how to check the given number is even or not and its properties பார்க்க போறோம். So types of numbers related உங்களுக்கு queries இருந்தா நீங்க பண்ண வேண்டிய description or comment box click பண்ணீங்கன்னா types of numbers ஓட link available இருக்கு. So அந்த லிங்கை click பண்ணி அந்த வீடியோஸ்ல வாட்ச் பண்ணுங்க. So even number இத வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா either divisible by 2 or as multiples of 2. So கொடுத்திருக்க நம்பர் நீங்க பாத்தீங்கன்னா divisible by 2 ஆ நீங்க செக் பண்ணுங்க. So செக் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சுனா அது எக்ஸாக்ட்டா divisible அப்படினு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. So அந்த நம்பர் வந்து even number. Or else கொடுத்திருக்க நம்பர் வந்து multiples of 2 ஆ செக் பண்ணுங்க. If it is a multiples of 2 then it is a even number. So even number பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் புக்ல வந்து நிறைய டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. So commonly used definition நீங்க பாத்தீங்கன்னா a natural number which is exactly divisible by 2. So இங்க exactly னு என்ன மீன் பண்ண வராங்கன்னு பாத்துட்டீங்கன்னா கொடுத்திருக்க நம்பரை வந்து divide by 2 பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைச்சதுன்னா அது வந்து exactly divisible னு அர்த்தம். So அப்படி exactly divisible by எந்த நம்பர் 2 ஆல ஆச்சுன்னா அது வந்து even number. So natural number என்னன்னு தெரியும் உங்களுக்கு, it is a counting number. So 1 2 3 4 5 இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா counting numbers. So அதுல இருந்து நம்பர் divisible by 2 ஆச்சுன்னா அது வந்து even number. Or else the numbers which are exactly divisible by 2. Even numbers வந்து it is denoted by capital E. So கொடுத்திருக்க நம்பர் வந்துட்டு even number or not அது எப்படி செக் பண்ணனும் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுடைய யூனிட்ஸ் பிளேஸ்ல இருக்க டிஜிட் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ends in 0 2 4 6 8 இதுல end ஆச்சு அப்படினா அது வந்து நீங்க even numberனு கன்க்ளூட் பண்ணிடலாம். So எக்ஸாம்பிள்ஸ் பாக்கும்போது உங்களுக்கு புரியும் நம்ம இத வந்து ஏன் வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம்னு சொல்லி. So natural numbers are counting numbers ன்னு நம்ம சொன்னோம். So first few natural numbers நம்ம எழுதிக்கலாம். So அதில இருந்து நம்ம even numbers என்னன்னு எழுதலாம். So 1 2 3 4 5 6 இது எல்லாமே பாருங்க counting numbers 9 10 சும்மா டாட் வச்சாங்கன்னா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் 11 12 13 14 இந்த மாதிரி. So natural numbers are counting numbers சொல்லிருக்கோம். இதில இருந்து even numbers it is denoted by e ன்னு பாத்தீங்க. So 2 4 6 8 10 12 14 16 18 20 மறுபடியும் 22 24 26 and so on ன்றதுக்கு தான் டாட் வச்சிருக்கோம். ஸோ இங்க இருக்க இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 4 6 8 10 ஸோ 10 and so on ரிமைனிங் அடுத்துல என்ன இருக்கும் 12 14 16 இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ்ல இங்க எழுதி இருக்கோம் பாருங்க 2 4 6 8 10 இதெல்லாம் ஏன் எழுதணும்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணனும்னா நேச்சுரல் நம்பர் which is exactly divisible by 2 ன்னு பார்த்தோம். ஸோ இந்த 2 by 2 பண்றேன். ஸோ 1 into 2 வந்து 2 இதோட ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு 0 கிடைச்சிருக்கு which means number 2 வந்துட்டு it is a even number. இப்போ நான் வந்து next 3 எடுத்துருக்கேன். இதை 3 எடுத்து divisible by 2 பண்றேன். 1 time தான் 2 ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு 1 கிடைச்சிருக்கு. ஸோ 3 வந்து ஈவன் நம்பர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும். அதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் a natural number which is exactly divisible by 2ன்னு போட்டிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வந்து ஈவன் நம்பர் எழுதியிருப்போம். இப்போ 3 வந்து ஈவன் நம்பரில் ஏன் எழுதலன்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிமைண்டர் பாருங்கள் 1 கிடச்சிருக்கு which means இது வந்து எக்ஸாக்டாக divisible ஆகலை. அதனால தான் இங்கே ஈவன் நம்பரில் 3 வந்து நம்ம எழுதலை. நெக்ஸ்ட் நம்பர் 4 இந்த மாதிரி நீங்கள் எல்லா நம்பர்ஸும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். if it is exactly divisible by 2 which means ரிமைண்டர் 0 கிடச்சிச்சுன்னா அந்த நம்பர் தான் வந்து ஈவன் நம்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் 25 எடுத்திருக்கேன். இதை வந்து டிவைட் பை 2 பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 12 times 2 வந்து 24 தெரியும், ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது. இதே 26 எடுத்து நான் வந்து செகண்ட் டேபிளால் பண்ணிங்கன்னா 13 times வந்து 26 தெரியும், ரிமைண்டர் வந்து என்னது 0 ஆயிடுச்சு. ஸோ 26 பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பரில் எழுதியிருப்போம், வேறஸ் 25 ஈவன் நம்பரில் எழுதியிருக்க மாட்டோம் பிகாஸ் ரிமைண்டர் வந்து 1 கிடச்சிருக்கு which means இது வந்து எக்ஸாக்டாக divisible by 2 ஆகலை. ஸோ நம்ம டெஃபினேஷன் பார்க்கும்போது லாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் பார்த்தோம், ஈவன் நம்பர்ஸ் வந்து end in 0 2 4 6 8 நம்ம பார்த்தோம். ஸோ உங்களோட ஈவன் நம்பர்ஸ் எழுதிருக்கோம் பாருங்க. இதில் எல்லாமே பாருங்க 2 4 6 8 0 லாஸ்ட் யூனிட் ஸ்பேஸ் என்னவா இருக்கணும் 0வா இருக்கணும்னு பார்த்தோம். இங்கே யூனிட் ஸ்பேஸ் லாஸ்ட் ஸ்பேஸ் பாருங்க 2 இருக்கு. 4 6 8 0 2 4 6 8 0 மறுபடியும் 2 4 6 8 0 இந்த மாதிரி தான் வந்து ரிப்பீட்டட் ஆகுது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ்.
ஸோ ஹவு டு செக் இஃப் த கிவன் நம்பர் இஸ் ஈவன் ஆர் நாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்பர்ஸில் யூனிட்ஸ் பிளேஸ் பாருங்கள். இஃப் இட் ends in 0, 2, 4, 6, 8, then the given number is even number. Let's say இப்போ நான் வந்து 256 எடுத்திருக்கேன். இதோட யூனிட்ஸ் பிளேஸ் வந்து 6 இருக்கு. ஸோ இந்த நம்பர் வந்து ஈவன் நம்பர். இப்போ 3009 வச்சுக்கோங்க. யூனிட்ஸ் பிளேஸ் என்ன இருக்கு? 9 இருக்கு. ஸோ 9 வந்து இங்கே இல்லை, இது வந்து ஈவன் நம்பர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கன்க்ளூட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 50,000 இருக்கு, இங்கே வந்து 199 இருக்கு. ஸோ லாஸ்ட் பிளேஸ் யூனிட்ஸ் பிளேஸ் வந்து 0 இருக்கு. ஸோ இங்கே 0 இருந்ததுன்னா அது வந்து ஈவன் நம்பர். இங்கே லாஸ்ட் பிளேஸ் என்ன இருக்கு? 9 இருக்கு. ஸோ 9 இங்கே இல்லை பாருங்க. ஸோ இட் இஸ் நாட் அன் ஈவன் நம்பர். Then coming to properties of even number, even plus or minus even அதோட ரிசல்ட் என்ன இருக்கும்? ஒரு ஈவன் நம்பராக தான் இருக்கும். மாதிரி even multiplied by even number result ஈவன் நம்பர். let's say இப்போ நான் 8 எடுத்திருக்கேன், ப்ளஸ் 8ன்றது ஒரு ஈவன் நம்பர், 2ன்றது ஒரு ஈவன் நம்பர், ரெண்டையும் ஆட் பண்ணினா அதோட ரிசல்ட் என்ன இருக்குது? 10ன்றது அகைன் ஒரு ஈவன் நம்பர், அதான் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ்னா மைனஸ் நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஸோ சேம் 8 எடுத்திருக்கேன், இங்கே மைனஸ் சைன் போட்டு 2 போட்டிருக்கேன், அதோட ரிசல்ட் என்னது? 6. மறுபடியும் 6ன்றது என்னது? ஈவன். அதனால தான் இங்கே போட்டிருக்கோம் ஈவன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈவன். ப்ளஸ் கண்டிஷன் அப்பயும் ஈவன் நம்பர் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது, மைனஸ் கண்டிஷன்லையும் ஈவன் நம்பர் தான் கிடச்சிருக்கு. பட் மேக் ஷுர் இந்த ரெண்டு நம்பருமே என்னது? ஈவன் நம்பர் இருக்கும்போது. அடுத்து பாருங்கள், ஈவன் மல்டிப்ளை பை ஈவன் வந்து ஈவன் தான் கிடைக்கும். சேம் 8 எடுத்திருக்கேன், மல்டிப்ளை பை 2. ஸோ 8ன்றது ஈவன் நம்பர், 2ன்றது ஈவன் நம்பர். ஸோ மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு? 16. 16ன்றது மறுபடியும் ஈவன். ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈவன் நம்பர். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனி டூ ஈவன் நம்பர்ஸ் எடுத்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணுங்கள். ஈவன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈவன் பண்ணால் ஈவன் கிடைக்குது, அதே மாதிரி ஈவன் மல்டிப்ளை பை ஈவன் பண்ணால் ஒரு ஈவன் நம்பர் தான் ரிசல்ட், அந்த ப்ராடக்ட் கிடைக்கணும். ஸோ இன் ஜென்ரல் ஃபார்மேட் எவ்ரி ஈவன் நம்பர் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் 2n. ஸோ இங்கே என்னன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் கவுண்டிங் நம்பர்ஸ்னு பார்த்தோம். ஸோ 1, 2, 3, 4 அண்ட் ஸோ ஆன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 into n இருக்கிறத 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். அதே 2n பாருங்கள், 2 into இப்போ n இங்கே வந்து கேஸில் வந்து n is equal to 1 எடுத்திருக்கோம். இப்போ இந்த கேஸில் நான் n is equal to 2 ட்ரை பண்ணுறேன், 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா n is equal to 3 கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ 2 இருக்குது, மல்டிப்ளைட் பை n இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். மறுபடியும் n is equal to நான் 4 கண்டிஷன் ட்ரை பண்ணுறேன். 2 இருக்குது, மல்டிப்ளைட் பை n இருக்கிற இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 8 கிடைக்கும். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஃபார் நேச்சுரல் நம்பர் பார்த்தீங்கன்னா 2n. ஸோ n is a natural number. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், 3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், 4 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். உங்களோட ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு? ஈவன் நம்பர் கிடைக்கும். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா இட் இஸ் 2n. ஸோ இந்த வீடியோவில் நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஈவன் நம்பரோட டெஃபினிஷன் பார்த்தோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம், ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம், அதே மாதிரி ஜென்ரல் ஃபார்மும் பார்த்துருக்கோம். டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ரிலேட்டட் உங்களுக்கு queries இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணி டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸோட லிங்கை கிளிக் பண்ணுங்கள். Thank you so much for watching this video.